நிமித்தம் பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொல்லி பிரயாணத்தை துவக்குகிறார். அவருடைய இலக்கு எகிப்துக்கு போவது. ஆனால் கேரார் ஊரிலே ஆண்டவர் சந்தித்து, இங்கேயே இரு, நான் உன் தகப்பனாகிய தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சும்மா இல்லை, ஏதோ எங்கேயோ உட்காந்துல, உன் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆக ஈசாக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அங்கே இருக்கிறார். பஞ்சம் உலகம் முழுவதிலும் இருந்தாலும் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஈசாக்கை ஆசீர்வதிக்க விரும்பினார். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, தன் தகப்பனுடைய தேவன் யார் என்று ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. ஆனால் தகப்பனுடைய தேவன் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் இதுவரைக்கும் எங்களை நடத்தியிருக்கார், எங்களை தவிக்க விடலை. ஆகவே என் தகப்பன் தன்னுடைய கடவுளை குறித்து சொன்ன எல்லா விஷயமும் சரியா இருக்கு, ஆகவே அவர் தான் என்னுடைய தேவன் மனமாற ஏற்றிருந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கும், அதாவது ஈசாக்குக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு உறவு இல்லை. ஆக தேவன் ஈசாக்குக்கு வெளிப்பட்டதனுடைய ஒரு நோக்கம், தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். 2வது, தெரிந்து கொண்ட சந்ததியின் மூலமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினார். அதாவது ஆபிரகாம், அவருடைய மகன், இப்படி தன்னுடைய தெய்வீக சந்ததியை அவர் பூமி முழுவதும் பரப்ப விரும்பினார். தேவனுடைய ஜனங்கள் எழுப்ப விரும்பினார். அவர்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினார். ஆகவே தேவன் இன்னைக்கும் கூட நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அவர் என்னோடு இப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய காலத்துக்கு பிறகு என் மகன், அவனுடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள், இப்படி ஒரு பரிசுத்த சந்ததி தொடர்வதை தேவன் விரும்புகிறார். நாம் தான் நிறைய நேரங்கள் சூழ்நிலை பார்த்து, அல்லது கொஞ்சம் ஆவிக்குரிய சோம்பல் வந்து, அல்லது பெருமை வந்து கர்த்தரை விட்டு விலகிறமே தவிர, கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருப்பதையே விரும்புகிறார், இருக்கிறார். ஆகவே இந்த பஞ்சகாலம் வந்த பொழுது ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 2 விதமான கருத்துக்கள் உண்டு. அந்த பஞ்சகாலத்திலே ஒரு விவசாயம் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அந்த விவசாயத்துக்கு தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் அந்த ஏர் ஓட்டி அந்த நிலங்களை பதப்படுத்தி அவர்கள் அந்த இடத்துல ஒரு விவசாயம் செய்ய பக்குவப்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் இருந்த இடத்துல தண்ணி இல்லை. ஆனால் 2 விதமான கமெண்ட்ரிகள் உண்டு. ஒன்று, ஆபிரகாம் தூர்த்து வைத்திருந்த ஒரு துறவு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு விவசாயத்தை அவர் செஞ்சார், விதைத்தாருன்னு ஒரு தரப்பு கருத்துக்கள் இருக்கிறது. இன்னொன்று, தேவன் மூடு பணியை அனுப்பினார். அந்த ஈரத்தினாலே அவர் ஈசாக்கு உழுது அவர் விதை